விசிலுக்கு உண்மையிலே கணிசமான வாக்கள் கிடைச்சிருக்குங்கிறது உண்மைதான். நீங்க வந்து அவங்க உத்தேச அமைச்சர் பட்டியல் போடுற அளவிற்கு இல்லைன்னா கூட ஒரு கணிசமான வாக்கள் முதல் தேர்தலிலேயே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அது கணிக்க முடிகிறது. அது வந்து வெளிப்படையாகவும் அமைச்சரவை பட்டியல் ஒரு ஃபேக்கான ஒரு நெரேட்டிவ், திமுக அதை முன்வைக்குது, தவறான விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்க தரப்பு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்களே. மேபி இருக்கலாம். அதான் நானே சொல்றேன், அப்படிலாம் ஒரு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இல்லை. ஏன்னா அதுல புஷியானந்த் அவர்களுக்கு போக்குவரத்து அமைச்சர் போட்டிருக்காங்க. வெற்றி பெற்ற புஷியானந்த் போக்குவரத்து அமைச்சர் அவர் தான் நம்பர் 2. அப்ப அவருக்கு உண்டான என்ன துறை கொடுக்கணுமோ அதான் கொடுக்கணும். சோ யாரோ ஃபேக்கா போட்டு விடுறாங்க. இன்னும் சொல்ல போனா அதுல இருக்கிற சில அமைச்சர்கள் அந்த அமைச்சரவே ஒண்ணு கிடையாது, அவங்களா யாரோ ஒன்று கிளப்பி விட்டுறாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் பேச்சுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய விசிலுக்கு போட்டிருக்கதை பார்க்க முடிகிறது. நான் கூடுதலாக ஒரு கேள்வி கேட்கின்றேன் எல்லாத்தையுமே. இந்த விசிலுக்கு போட்டேங்கிறவங்க போன வாட்டி யாருக்கு போட்டீங்க, 2021 யாருக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது பெரும்பான்மையாக நான் வந்து அதிமுகவிற்கு போட்டேன், இரட்டை இலைக்கு போட்டேன் அப்படிங்கிறத கேட்க முடிகிறது. சில பேர் நாம் தமிழர், ரொம்ப சில பேர் தான் சூரியனுக்கு போட்டேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எக்ஸப்ஷன் இருக்கு, 2 தொகுதி பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் பேசும் பொழுது இல்ல நாங்க திமுகவிற்கு வாக்களித்தவர்களும் நிறைய பேர் வாக்களிக்கிறார்கள் பார்க்க முடியாது. அதை தாண்டி பல்வேறு ஊர்களில் பல்வேறு தொகுதிகளில் பேசும் பொழுது இது ஒரே குரலாக இருக்கிறது. குடும்பமாக வாக்களித்தவர்கள் இருக்கின்றார்கள். குழந்தைகள் மூலியமாக விஜய் இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்றாரு அப்படிங்கிற குரல்களும் கேட்க முடிகிறது. அது வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி குழந்தைகள் இந்த மாதிரி பண்றது சரியா தவறா அப்படிங்கிற பெரிய டிபேட்டும் எழுந்திருக்கு. உழைக்காமல் இருக்கும் ஒருவருக்கு இத்தனை சதவீத வாக்குகள் அப்படிங்கிற டிபேட்டும் இன்னைக்கு எழுந்திருக்கு. நிறைய பேர் அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப வந்து இவ்வளவு தலைவர்கள் மாறி மாறி பிரச்சாரம் பண்ணும்போது அப்போது மாறாத வாக்காளர்கள் தங்கள் குழந்தைகள் கேட்ட உடனேயே வாக்கை மாற்றி செலுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? இல்லைங்க, அப்படி சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா அந்த குழந்தை ஒரு விஜய் ரசிகராக இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் தன்னோட தாயோ தந்தையோ விஜய் ரசிகரா இருந்தாதான் மோஸ்ட்லி. ஏன்னா இல்ல ரொம்ப ஓப்பனா அவங்க வந்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்றாங்க. ஓகே விஜய் பாட்டு போடட்டும், யூடியூப்ஸ்ல பாக்கட்டும், ஓடிடில பாக்கட்டும், தொடர்ச்சி என்கரேஜ் பண்றாங்க. பார்க்கிறோம் பெரும்பாலான ரசிகர்களா இருக்காங்க. இப்ப ஏன்னா ஒரு குழந்தை சொல்லிச்சுங்கிறதுக்காக ஓவர் நைட்ல போய் நம்ம அந்த காக்கி பாட்டு வேலை சட்டை எடுத்துட்டு வர முடியாது இல்ல. சோ அவங்க வந்து நிச்சயமாக அவங்களுமே ரசிகராக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஜெகதீஸ்வரன், நீங்க தொடர்ச்சியாக எல்லா தரப்புடைய அரசியல் வியூகத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு குழந்தையை கேட்பது மூலமாக, குழந்தைங்களை உங்களோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது மூலமாக தமிழ்நாட்டு அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? குழந்தைங்களுடைய வாய்ஸ் இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல எதிரொலிக்குதா? இல்லங்க, அது முற்றிலும் நீங்க தவிர்த்தர முடியாது. அதான் சொல்றேன். நீங்க வந்து பிடிவாதமாக குழந்தைகள் பிடிவாதத்து சில வீடியோக்கள் நீங்க பாத்தீங்க, உண்மையிலே குடும்பங்கள்ல நடந்திருக்கு. அதெல்லாம் இல்ல. அது இப்ப நான் சொல்றது என் குடும்பம் முதற்கொண்டு நான் பல நாள் என் குடும்பத்தை நான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன். இல்ல நீங்க விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற குரல்கள் என்னுடைய குடும்பத்தில் இருந்து இருக்கிறது, பல குடும்பங்கள்ல இருக்கு. விஜய் மாமா சொல்றேன். ஆனா டேஞ்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த குழந்தைகள்கிட்ட ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய புரிதல் என்பது இந்த உலகத்திலே 2 கட்சிகள் தான் இருக்கு. ஒன்னு தீய சக்தி திமுக, இன்னொன்னு தாவேக. நான் விசிலுக்கு ஓட்டு போடணும், விஜய் மாமாக்கு ஓட்டு போடணும். ஓட்டுன்னா என்ன, அரசியல்னா என்ன, இந்த நாட்டோட பிரதமர் யார், இந்த நாட்டோட குடியரசுத் தலைவர் யார், அந்த புரிதல் எல்லாம் இல்லை.